மக்களே வெல்கம் டு விஜய் கஸ்தா அஃபீஷியல். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறேன்னா, நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இது இன்றைக்கி அப்லோட் ஆகும்னு தெரியல. நான் வேறு என் தங்கச்சி வீட்டில் இருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேஸ் கார்த்தி எல்லாத்துக்கும் மெயின் காரணமே வந்தாங்க. டேஸ் கார்த்தி ப்ளஸ் திவ்யா கள்ளச்சி ப்ளஸ் வந்து இந்த மக்கள் பார்வை அப்படின்னு வந்து ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்களா சித்ரா மேடம். அவங்க 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆமாங்க, 3 பேருமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இனி அவங்க கொடுத்த அப்டேட் வந்து பொய் அப்படிங்கிறது தெரியாமல் எத்தனை பேர் அவங்களையெல்லாம் நீங்கள் வந்துட்டு தப்பாக அவதூறாக பேசி வீடியோ போட்டிங்களோ அவங்களாம் மரியாதை டெலீட் பண்ணிடுங்க. இல்லை உங்களையும் முடிச்சுக்குவாங்க. நீங்கள் ஏதோ வீவர்ஸ் போடுறதுக்காக பேசியிருக்கலாம், இல்லை என்ன நோக்கத்தில் பேசுனீங்கன்னு தெரியல. அது தப்பு, டெலீட் பண்ணிடுங்க. அப்படின்னா சட்டம் உங்கள் மேலேயும் பாயும். சட்டம் தன் கடமை செய்யும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. நீ அடுத்தடுத்து என்னென்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ தான் டிவியில் பாலிமர் சேனல் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு நான் செல்லை கூட பார்க்கலைங்க, டவர் சரியாக கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி அப்போ தாங்க எல்லாருக்குமே மனசில் ஒரு பயம் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம அடுத்தவங்கள பற்றி நம்ம பேசினோம்னா அவங்களுக்கெல்லாம் ஜெயிலுக்கு போகிறது வர்றது எல்லாம் சகஜம். சக்கரை பொங்கல் திங்கிற மாதிரின்னு வைங்களேன். இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் மனசில் பயம் இருக்கலாம். ஐயோ இவங்களை பற்றி பேசினோம்னா போலீஸ் நம்மளை பிடிச்சிட்டு போயிடும், நமக்கு மான மரியாதை போயிடும் அப்படின்னு. அந்த 3 ஜென்மங்களுக்குமே அது சூடு சொரணை மான மரியாதை எதுவுமே இல்லை. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது இருந்திருந்தா அடுத்த பொண்ணுங்களை வந்து இப்படி குடும்ப பொம்பளைங்கள பேசவும் மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்கள பற்றி இவங்க எதுக்குங்க பேசணும் சொல்லுங்கள்? என்ன ரீசனு? அந்த என்ன ரீசன் அப்படிங்கிறது தான் இப்போ வந்துட்டு நம்ம காவல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்க போகிறாங்க. ஓகே, பரவாயில்ல சுமதி, பரவாயில்லப்பா, நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இலாகாயான்னா நீங்களும் பேசியிருந்தீங்க. அவரை மாதிரி தான் பேசணும். அப்போ தான் அவங்களுக்குள்ள உரைக்காது. அதெல்லாம் எருமை மாடு மேலே மழை பெஞ்ச மாதிரி என்ன பேசினாலும் சூடு சொன்னே இருக்காது. இருந்தாலும் அவர் பேசினது மீடியாவில் குழந்தைங்க பார்க்குறாங்க, தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை. அவ்வளோ ஆதங்கம் இருக்கும். என்னையே பேசியிருந்தாலும் நானும் அப்படித்தான் பேசியிருப்பேன். சரிங்களா? யாருமே பண்ணாத ஒரு தப்பை பேசினா கோவம் வரதான் செய்யும். நீங்கள் அந்த நேரம் திட்டாதீங்க, சரி தயவு செஞ்சு திட்டாதீங்க. ஏன்னா அவர் பண்ணது சரி. அப்படியுமே அவளுக்குலாம் உரைக்குதா என்னன்னு தெரில. அதெல்லாம் ஒரு பொண்ணை பெற்று ஒரு தாய், அந்த வயசு என்ன, அது வயசுக்கு இதெல்லாம் தேவையா? அவங்கவுங்க ரீல்ஸ் போடுறாங்க, அப்டேட் பண்ணுறாங்க, யூடியூப்பில் சம்பாதிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. இதுக்கு என்னங்க? யாருக்கு நல்ல வியூவர்ஸ் போது அவங்கள பார்த்து தான் பேசியிருக்குது. யாரையே பேசியிருக்கு. அவங்களுக்குலாம் நான் சப்போர்ட் பண்ண வரல, அவங்களாம் எப்படி எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க 2 பேர் எப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். நான் அப்போ இருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் நான் அவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரே கொண்டாட்டம். எனக்கு என்னவோ தெரியல, ரொம்ப ஜாலியாக இருக்குது அவங்கள அரெஸ்ட் பண்ணவும். அப்போ யாராக இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்களும் குழந்தைங்க குடும்பம் இருக்குது, இல்லைன்னு இல்லை. அப்புறம் அடுத்தவங்களை பற்றி எதுக்கு பேசணும் சொல்லுங்கள்? என்னம்மா அவங்க பாவம் அப்படின்னு சொல்கிறீங்க, ரைட்டு, ஓகே. மனிதாபிமானம் மனசாட்சிப்படி பார்த்தா அது பாவம் தான். இப்போ அடுத்தவங்கள பேசையில் அவங்களுக்கு கிணிச்சிச்சா அப்படியே இனிக்க பேசிச்சு வந்தோம்மா அந்த பொண்ணு. இவங்க ஒரு கூட்டம் என்னம்மா நடிச்ச அப்பா சாமி. சரிங்க, இதோட வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த அப்டேட் என்னென்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து நான் என்னோடய வேலையை பார்க்குறேன். நான் இந்த மாதிரிலாம் எதையுமே எடுத்து பேச மாட்டேன். இருந்தாலும் ஏன் பேசினேன் அப்படின்னா என்னால் பொறுக்க முடியல இவங்க 2 பேரும் பேசவும். சரி வேண்டாம், நம்ம ஏன் பேசணும்னு நினச்சேன் 2 நாளா. அப்புறம் சரி நம்ம வாய மூடிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி பேசினேன். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.